dear students and parents, welcome to Janus Neat Tamil. எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு MBBS கவுன்சிலிங் BDS கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி. ஸோ அதை பத்தின அப்டேட் தான் மினிஸ்டர் அருண்ராஜ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரேங்க் லிஸ்ட் வில் பி ரிலீசிங் டுமாரோ, நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிரஸ் மீட்ல. ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு August 9, so August 10 we can expect the rank list for all the students. so நாளைக்கு rank list வந்துருச்சு அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் கிளியர் ஆயிடும். சரி, நமக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஈஸியா நம்ம ரேங்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல லாஸ்ட் இயர் 2025ல எவ்வளோ மார்க் எடுத்த பசங்களுக்கு எவ்வளோ மார்க் ஆஸ் வெல் அஸ் ரேங்க் இருக்கு இல்லையா, மார்க் அண்ட் ரேங்க் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு காலேஜ்லயும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா அந்த காலேஜில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா தமிழ்நாடுல, அண்ட் அது கூடவே 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இப்போதைக்கு நமக்கு 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடையாது, பிகாஸ் ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜை என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆயிட்டு, அதே மாதிரி 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருந்தது இல்லையா, இப்போ நமக்கு 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் இந்த இயர் இருக்கும். லாஸ்ட் இயர் வரைக்கும் 5 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருந்தது, அதுல இருக்கக்கூடிய 2 பிரைவேட் யூனிவர்சிட்டி டீம்டு ஆயிட்டு. ஸோ இந்த இயர் நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 3 காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆயிட்டு. ஸோ 16 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த இயர் இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் ஒரு காலேஜ்லயுமே எவ்வளோ மார்க்குக்கு பசங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜுக்கு டீடைல்டு வீடியோ நான் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டா ரேங்க் இருக்கும். ஸோ ஒரு காலேஜ்லயும் நீங்க அந்த ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இயர் அதே காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அண்ட் ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ஆஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா as soon as நம்ம சேனலை நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்.net நோட்டிபிகேஷன் பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நோட்டிபிகேஷன்ல இந்த இடத்துல ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். அதுல போய் உங்களோட நேம் அப்ளிகேஷன் நம்பர் வச்சு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரேங்க் லிஸ்ட் செப்பரேட்டா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஆல்ரெடி இன்எலிஜிபிள் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல உங்க நேம் இருந்திருந்து நீங்க அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாம விட்டுருந்தீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டோட மைனாரிட்டி சர்டிபிகேட் அந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க திரும்ப இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் ஆட் ஆயிடும். ஸோ அதனால கவலையே பட வேணாம். கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வரும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, PWD கேண்டிடேட்ஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் மேன் கோட்டா இருக்கட்டும், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா, IRT வார்ட் கோட்டா, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனியா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மைனாரிட்டி கோட்டாக்கும் தனி ரேங்க் லிஸ்ட் உண்டு. தெலுங்கு மைனாரிட்டி பீப்புள், மலையாளம் மைனாரிட்டி பீப்புள், அதே மாதிரி ரிலீஜியஸ் மைனாரிட்டியில கிறிஸ்டின் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி ரேங்க் லிஸ்ட் வரும். NRI ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி ரேங்க் லிஸ்ட் வரும். பட் PWD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வருமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா PWD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, அதை அப்லோட் பண்றதுக்கான டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் எப்ப சொல்லிருக்காங்க அப்படின்னா 11th ஆகஸ்ட் 5 PM வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்க எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தானே PWD கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியும். அப்பதான் PWD கண்ட்ரோல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நாளைக்கு PWD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஒன்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சோடனே எந்த காலேஜ் உங்களுக்கு அலர்ட் ஆச்சோ டைரக்டா போய் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல பேசிக்கா எல்லா MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவைப்படக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா டிசெக்ஷன் கிட், பிசியாலஜி கிட், ஸ்டெத்தோஸ்கோப், BP apparatusலாம் காமனா தேவைப்படும். ஸோ லாஸ்ட் மினிட்ல தேடி ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சிம்பிள் சொல்யூஷன் மிட்கேரோட ஆல் இன் ஒன் கிட், அதுல பேசிக்கா ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்மே கவர் ஆயிடும். வித் உங்க நேம் போட்டு லேசர் என்கிரேவ் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ தொலைஞ்சு போறதுக்கான சான்சஸ்மே ரொம்ப கம்மி. பிராக்டிகல் ஹால்ல எல்லாரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் மிக்சடா இருந்தாலுமே ஈஸியா உங்களால உங்களோடது எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட கோட் JNT50 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். ஸோ இப்பயே இதையும் உங்க செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் முடியும் போது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
பட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மினிஸ்டர் அருண்ராஜ். அண்ட் ஆல்சோ ஆல் இந்தியா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, எம்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆல் இந்தியா கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சப்போஸ் ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆகஸ்ட் 12க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். ஆகஸ்ட் 12க்கு அப்புறம் நம்மளால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ தான் ரவுண்ட் 1ல நம்மளால பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். ஸோ மறக்காம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க உடனே போய் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் டீடைல்டு டெமோ வீடியோ ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் as well as சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு காலேஜும் நம்ம எப்படி ஆட் பண்ணணும் ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு கிளியர் கட்டான வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதே மாதிரி எப்படி நம்ம நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு கிளியர் கட்டான டெமோ வீடியோவும் நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாருமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all the best.